தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜீரோதா கைட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனர் அப்படிங்கிற புது ஃபியூச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபியூச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமாக ஜீரோதா யூசர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிமேல் நம்ம ஸ்டாக்கை ஸ்க்ரீனிங் செய்ய, அதாவது ஃபில்டர் செய்ய நம்ம தேர்ட் பார்ட்டி வெப்சைட் போக தேவையில்லை. ஜீரோதாலே நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயா அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில இருந்தே ஆன்லைன் மூலம் ஃப்ரீயா ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஜீரோதா கைட் லாகின் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டுன்னு இருக்கும். பக்கத்துட்ட இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி டேஷ்போர்டு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இப்போது ஸ்க்ரீனர் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீனர் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்கோட லிஸ்ட் நிறையா ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ப்ரீசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக் யூனிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஆல் நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி F&O ஸ்டாக்ஸ், நிஃப்டி 500 அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஆல் வேணுனாலும் ஆல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷன் ரிலேட்டடான ஸ்க்ரீனர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபண்டமெண்டல்ஸ் அவங்களே ப்ரீசெட்ஸாக ஒரு 20 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம டிஃபால்ட்டாக 20 கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும் அப்படின்னாலும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கஸ்டமைஸ் ஸ்க்ரீனர் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, டாப் கெய்னர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ 25 ஸ்டாக்ஸ் தான் இங்கே ஷோ ஆகுது. மொத்தம் 118 ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆகிருக்கு. அதில் 25 தான் ஃபஸ்ட்டு பேஜில் ஷோ ஆகுது. ஃபஸ்ட்டு பேஜில் 50 ஷோ ஆகணும் அப்படின்னா 50 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை 100 வேணும் அப்படின்னா 100 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டாப் கெய்னர்ஸில் உள்ள டாப் 100 ஸ்டாக் லிஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இங்கே டவுன்லோட் பண்ணுறா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் யோசிச்சு வச்சுருக்கீங்க, அந்த ஸ்டாக் டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே சர்ச் அப்படிங்கிறதுல அந்த ஸ்டாக்கோட நேம் டைப் பண்ணிங்க அப்படின்னா அது டாப் கெய்னர்ஸில் இருக்கா அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நான் ரிலையன்ஸ் அப்படிங்கிறத நான் என்ட்ரு பண்ணுறேன். ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் காலம்ஸ் டு டிஸ்பிளே. இங்கே உங்களுக்கு என்னென்ன காலம் டிஸ்பிளே ஆகணும், ஆவரேஜ் ப்ரைஸ் ஷோ ஆகணுமா, பை குவான்டிட்டி ஷோ ஆகணுமா, சேஞ்சு பர்சன்டேஜ், ப்ரீவியஸ் க்ளோஸ், உங்களுக்கு இதில் இந்த 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 டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிளை நீங்கள் இங்கே கீழே ஆரோவில் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை இல்லாததை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் செலக்ட் ஆட் கொடுத்துருக்கிறதுனால எல்லாமே ஷோ ஆகுது. நீங்கள் அதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா ஒன்லி ஸ்டாக் நேம் மட்டும்தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? இல்லை எனக்கு பையிங் ஆவரேஜ் ப்ரைஸ் வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அன்செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து சேம் அந்த ப்ரீசெட்ஸ்குள்ளே போங்க. இந்த ப்ரீசெட்ஸில் அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸ் இருக்குது. டாப் லூசர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாப் லூசர்ஸோட லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த வந்துருச்சு பாருங்கள் டாப் லூசர்ஸ். அதில் கேனைஸ் அப்படிங்கிற ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் டாப் லூசர்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஹை வொலாட்டிலிட்டி ஸ்டாக்ஸு, 52 வீக் ஹை பிரேக் அவுட்டு, 52 வீக் லோ பிரேக் டவுனு, நியர் 52 வீக் ஹைட்டில் நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கு, அதே போல் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கு, இன்ட்ராடேயில் புல்லி ஸ்ட்ரெண்ட் எது இருக்குது, இன்ட்ராடேயில் பியரி ஸ்ட்ரெண்டு, கேப் அப், கேப் டவுனு, ரெக்கவரி, மோஸ்ட் ஆக்டிவ், ஹையர் நியர் ஆப்ஷன், ஹையர் நியர் ஓப்பன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எது தேவையோ கேப் அப் ஸ்டாக் அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக்லாம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கோ அந்த ஸ்டாக்கோட லிஸ்ட் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இதிலே ஃபண்டமெண்டல்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்டாக், என்னென்ன ஸ்டாக் க்ரோத்தில் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷோ ஆகும்.
அதுலேயும் நிறையா வந்து ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. growth with quality, dividend cash generations, quality value, debt free compounders, small cap growth, large cap stability, quality compounders, market cap PE ratio, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபண்டமெண்டல் ஃபில்ட்ரு தேவையோ அதை அப்ளை பண்ணிங்க, அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா சேவ்டு கொயரிஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம ஏதாவது சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா இங்கே ஷோ ஆகும். இப்போ நான் கரண்ட்டாக எதுவுமே நான் சேவ் பண்ணல. ஓகேங்களா? இப்போ நம்ம இது எல்லாமே ப்ரீசெட்ஸாக அவங்க கொடுத்துருக்குது இந்த ஸ்க்ரீனரில். இதை இல்லாமல் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இல்லை நம்ம ஏதாவது ஸ்க்ரீனர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஃபில்டர்ஸ், அதில் போயிட்டு நம்ம இங்கே வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், என்ன மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லேருந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற நம்ம செலக்ட் பண்ணலாம். என்ன செக்டார் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ், இப்போ அக்ரிகல்ச்சர்னால் அக்ரிகல்ச்சர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆட் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம இதில் என்னென்னலாம் தேவையோ இது பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் மட்டும் இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் கஸ்டமைஸாக. இந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா, இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணி நம்ம செக்டார், லாஸ்ட் ப்ரைஸு, சேஞ்ச் பர்சன்டேஜ், பி ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இந்த மாதிரி நமக்கு தேவையான ஃபில்டரை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இதுக்கு வந்து ஏதாவது ஒன்று பார்க்கலாம். அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சேவில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரி அப்படிங்கிறது ஒன்று சேவ் ஆகிருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டாக் எல்லாமே ஷோ ஆகும். இந்த மாதிரி நமக்கு விருப்பமான ஸ்டாக்ஸ் நம்ம ஸ்க்ரீனர் வந்து நம்ம ஏதாவது கஸ்டமைஸாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணி அந்த ஸ்க்ரீனரை வந்து நம்ம இதில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எடிட் பண்ணுறா இருந்தாலும் நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும், இல்லை டெலீட் பண்ணுறா இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த சேவில் போயிட்டு நீங்கள் என்ன அந்த ஸ்க்ரீனர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு மேலே டெலீட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகே அப்படின்னு கேட்கும், ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போக்கும் இந்த ஜீரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனர் ஸ்டாக்ஸ், ஸ்க்ரீன் ஸ்கில்ல இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன டாப் கெய்னர்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணுறாருந்தாலும் அந்த எக்ஸ்போர்ட் CSV அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த CSV ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஓகேங்களா? நீங்கள் அதை வந்து எக்ஸல் ஃபார்மேட்லேயும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸல் ஓப்பன் ஆகுது பாருங்கள், இதில் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபைலாகவும் நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது நாள் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு, ஸ்கேன் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபைனலி இப்போ ஜீரோதா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பிளாட்ஃபார்ம்லேயே இந்த ஸ்க்ரீனர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனரை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மே 14 2026 அன்னைக்கு நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இது பீட்டா வெர்ஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நார்மல் யூசர்ஸ்க்கு இன்னும் ரோல் அவுட் பண்ணலை, பட் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் யூசர்ஸ்க்கும் இதை ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த பீட்டா வெர்ஷனை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜீரோதாவோட பீட்டா வெர்ஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஸ்க்ரீனர் ஃபீச்சரை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஜீரோதா ரிலேட்டடாக நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.